ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பற்றி என்னுடைய ஒப்பீனியன் கேட்டிருந்தீங்க. இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எஸ், இந்த ஆனுவல் பிளானர் 2 days ஆச்சு. பட் நான் இன்றைக்கி தான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லோரும் கோவத்தில் இருப்பீங்க, வேதனையில் இருப்பீங்க, உடஞ்சி போய் இருப்பீங்க. நான் அதில் மேலே மண்ணெண்ணெயை ஊற்ற விரும்பலை. ஓகே, அதனால தான் கொஞ்சம் தள்ளி விட்டேன். ஓகே, ஒரு 2 days போகட்டும், கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். பப்ளிக் செக்டாருடைய வேக்கன்சிஸ் டிஎன்பிஎஸ்சி தான் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆனுவல் பிளானரை காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் கூட காத்துக்கிட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சி ஒரு பல்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை இந்த வருஷம் பண்ண போகிறாங்க. ஏன்னா பப்ளிக் செக்டாரோட எக்ஸாம்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஆகிப்போச்சு. ஸோ ஆவின் இருக்குது, டிஎன்எஸ்டிசி இருக்குது, டிஎன்இபி இருக்குது. ஸோ இது எல்லா எக்ஸாம்ஸையுமே டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமான எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அந்த பிளானர் ஓப்பன் பண்ணேன். பட் ஓப்பனாக சொல்லணுன்னா அது பார்த்த உடனே பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஓப்பனாக சொல்லணுன்னா நான் பப்ளிக் செக்டாருக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 400லேருந்து 800 வேக்கன்சி பக்கமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் நமக்கு மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும்தான். டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவங்க பப்ளிக் செக்டார்கிட்ட போயிட்டு கேட்க மாட்டாங்க, நீங்கள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இவங்க தான் அவங்கள அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு பப்ளிக் செக்டாருமே டிஎன்பிஎஸ்சிகிட்ட வேக்கன்சியை கொடுக்காததுனால தான் இந்த ஒரு ஆனுவல் பிளானரில் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கான ஒரு வேக்கன்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வருஷத்தோட 2 முக்கியமான ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட். ஃபஸ்ட்டு, டிஎன்இபி எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆன ஒரு விஷயம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானரில் டிஎன்இபி எக்ஸாமினேஷனுடைய வேக்கன்சிஸ் அப்டேட் ஆகாத விஷயம். இந்த 2 ஹார்ட் பிரேக்கிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக சொல்லணும்னா இதில் நிறைய குழப்பங்களை உருவாகியிருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎன்இபியில் ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இவங்க பேசுகிறாங்க. அதிகாரிகளுக்கும் முழுமையான தகவல் தெரியாது. ஒரு ஏஐயாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பற்றின தகவல் தெரியாது. அவங்களுடைய அனுமானத்தை அவங்க இவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க அனுமானத்தை இவங்ககிட்ட சொல்லும் போது இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நான் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இந்த வீடியோவை மின்சாரத்துறை அமைச்சர் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக மின்சாரத்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ தேர்வு இருக்கா இல்லையா, இல்லை அப்படின்னா அவங்க வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இருக்குது அப்படின்னா அவங்க அந்த தேர்வுக்கு படிப்பாங்க. இப்படி ஒரு தெளிவு இல்லாததுனால நிறைய குழப்பங்கள் நிலவிட்டு வர்றதுனால ஒரு தெளிவான விளக்கம் நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டதாரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உந்துதலாக இருக்கும். இது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, 2ல் ஏதாவது ஒரு பதிலை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக மாணவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். டிஎன்இபி, டிஆர்பி, அப்புறம் ஆர்ஆர்பி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்லாம் வருஷம் கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம்ஸ் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் இருக்குது, யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது, கேட் எக்ஸாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா ரிஸ்க் எடுத்து உங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுத்து உட்காந்து படிக்க முடியும். ஆனால் இந்த டிஎன்இபி, டிஆர்பி மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த டைமிங்கில் இந்த மந்தில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்குன்னு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது ஒரு சேஃபான விஷயம் கிடையாதுங்க. இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோச்சிங் சென்டரில் போயிட்டு 8 மணி நேரம் உட்காந்து படித்தாதான் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும்னு நம்புறீங்க. பட் அது உண்மை கிடையாது. ஓகே, என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ், நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அர்காகமல் தாஸ், நான் முன்னாடியே பேசியிருக்கேன். ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நண்பர் அர்காகமல் தாஸ் இருக்காரு. அவர்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸில் இருந்துட்டு தான் யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை அவர் கிளியர் பண்ணார். இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் யூடியூப்லேயே அவ்வளோ சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு ஒரு கோச்சிங் தேவை அப்படின்னா ஆன்லைன் கோச்சிங் இருக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஜாப்லையோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ இல்லை உங்கள் லைஃபுக்கு உங்கள் கரியருக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு பேக்கப்பாக இருக்க போகிற ஒரு விஷயம் டீச்சிங்காக இருக்கலாம், டியூஷன் எடுக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டு ஆன்லைனில் கோர்ஸ் வாங்கி நீங்கள் படித்தாலும் சரி, இல்லைனா யூடியூப்பில் கிடைக்கிற ஃப்ரீ சோர்ஸ், அப்புறம் சொன்னால் ஃப்ரீ சோர்ஸ் யூடியூப்பில் அவ்வளோ அவைலபிளாக இருக்குது.
ஃப்ரீ சோர்ஸ் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இன்டர்நெட் போடணும். எஸ், இன்டர்நெட் நீங்கள் வந்து போடுறது மூலமாக அந்த சோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ணுற முடிகிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஓகே, இனியாவது டிஎன்இபி ஏஇ, டிஆர்பி பாலிடெக்னிக், டிஆர்பி இன்ஜினியரிங் மாதிரியான எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இனியும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முழு நேர வேலையோ இல்லை பகுதி நேர வேலையோ, பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் ஜாப், ஏதோ ஒரு ஜாப் உங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஒரு ஜாபில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உண்மையாக சொல்கிறேன், கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஒரு செய்தி வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் உங்களால் அதை தாங்கிக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஜாப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இனிமேலும் டிஎன்இபிக்கு படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நெகட்டிவ் இல்லைங்க, நீங்கள் ரியாலிட்டியை யோசிச்சு பாருங்கள். ஸோ வேலையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வேலையை குவிட் பண்ண வேண்டாம். எக்ஸாமினேஷன் டிசம்பரில் தான் நடக்க போகுது. கம்பைன்டு இன்ஜினியரிங் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் கூட டிசம்பரில் தான் நடக்க போகுது. அப்படிங்கிறதால தயவு செஞ்சு வேலையை குவிட் பண்ணிட்டு படிக்க நினைக்க வேண்டாம். ஓகேவா? ஏன்னா ஜாப் அப்படிங்கிறது வரக்கூடிய காலம் 2023 அமெரிக்காவில் ரெசஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாலையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ வரைக்குமே இன்ஃப்ளேஷன் வந்துட்டு நம்ம ஓரளவு கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ எக்கனாமிக் பற்றி பேச அந்த வீடியோவில் வரல. எஸ், இருந்தாலும் வரக்கூடிய காலம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்க போகுது. 2023 உங்ககிட்ட ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அந்த ஜாபில் இருந்துட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். நான் 3வது மாதம் ஒரு வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்துட்டு ஃபுல் டைமாக வந்து இதுக்கப்புறம் டிஎன்இபிக்கு படிக்காதீங்க, நீங்கள் பார்ட் டைமாக படித்தா கூட போதும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்க, நீங்கள் ஃப்ரெஷராக படிக்கிறீங்க அப்படின்னா அது வேறு விஷயங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் படிச்சிட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் இதுக்கப்புறமும் ஃபுல் டைமாக படிக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சத்தியமாக நீங்கள் நினைக்கிறது கிடையாது. என்னுடைய பெய்ட் கோர்ஸை இந்த நேரத்தில் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறதோ அதை வந்து நான் செல் பண்ணுறதோ நிச்சயமாக வந்து என்னுடைய மனசாட்சிக்கு எதிராக நான் செயல்படக்கூடிய விஷயமா நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் முடிஞ்ச வரை வந்து கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, 2 days டைம் இருக்குது. ரிலாக்ஸாக யோசிங்க. பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் அது எந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு ஜாபில் போயிட்டு முதல்ல ஜாயின் பண்ணி உங்கள் ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியை செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டிஎன்இபி எக்ஸாமினேஷன் பற்றின ஒரே ஒரு அப்டேட் மட்டும் நான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிடுறேன். டிஎன்இபி பற்றின எந்த அப்டேட்டுமே அஃபீஷியலாக இன்னைக்கு வரைக்கும் வர கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்னுடைய தரப்புலேருந்து உங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, இபியுடைய ஏஇ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்துடைய கம்பைன்டு இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனுடைய வேக்கன்சியில் ஆட் ஆகலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? நீங்களும் நம்புங்க, பாசிட்டிவாக நம்பலாம். இப்போதைக்கு உங்கள் வேலை என்ன அப்படின்னா, ஒரு ஜாபுக்கு போங்க, ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, அப்புறமா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை டெய்லி பேசிஸில் 2 to 4 hours வரைக்கும் ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. இந்த ஃப்ளோவில் டிஎன்இபி எக்ஸாமினேஷன் அப்படின்னு மட்டும் இருக்காமல் அடுத்து வரப்போகிற ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமினேஷன், இப்போ கரண்டாக ஏஏஐ ஏடிசி போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ உடனே ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு எக்ஸாம் நான் இப்போ ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏஐ ஏடிசி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு ஜாப் தான். அதுக்கப்புறமா நான் கெஸ் பண்ணுறது பார்க் வரும். பார்க்கு அப்புறமா பிஎஸ்யூ எக்ஸாம்ஸ் அப்பப்போ வரும். ஸோ உங்கள் கோர் கான்செப்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் ஓவர் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுமே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் அண்டர் 30 இருந்தீங்க அப்படின்னா மட்டும். ஓகேவா? நீங்கள் எபோவ் 30 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. ஜாபுக்கு போங்க. ஜாபுக்கு போயிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். Thanks for watching this video.